ஹலோ ஆல், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைல் ஈஸியஸ்ட் மெத்தடான கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் எந்த மெத்தடில் செய்வேன்னு தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி வந்து உங்களுக்கு மிச்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அது கூட ஆயில் அண்ட் தென் வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி போடுவேன். அண்ட் தென் வந்து வெங்காயம் தக்காளிலாம் உங்களுக்கு வந்து தேவையான அளவு தான். நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நான் ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இந்த 3 போட்டுட்டு அதை நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தி எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர மாதிரி நம்மளுக்கே பார்த்த உடனே தெரியும், இந்த ஆயில் இந்த மசாலாஸ் கூட. ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான்.